Hello everyone, this is Advocate Ganesh and welcome to Ganesh Legal Talks. என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட் என்னன்னா, தகவல் அறியும் சட்டம் பற்றி சொல்லுங்கள், ரைட் டு இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன்றது ஒரு சட்டம். இது அக்டோபர் 12, 2005 அப்போ அமலுக்கு வந்தது. இது எதுக்காக அமலுக்கு வந்ததுன்னா, ஒரு இந்திய குடிமகன் ஒரு கவர்மெண்ட் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலோ, இல்லை கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைனாலோ, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தகவல் அறியும் சட்டம்ன்றதை எனாக்ட் பண்ணாங்க. இது கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நடுப்புற ஒரு டிரான்ஸ்பரன்சியை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. ஸோ இதில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமாக பொதுநலம் கருதி என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேட்கலாம். இப்போ ஒரு டெண்டர் பற்றியோ, இல்லை கவர்மெண்ட்டோட ஒரு பாலிசி பற்றியோ, இல்லைனா நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றியோ, இல்லை ஏதாவது ஒரு ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான், இது மட்டும் தான் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் என்ன கேட்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு ரகசியமோ, இல்லை ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோ, இல்லை கவர்மெண்ட் கேபினட் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனோ, இல்லை ஹைலி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நீங்கள் கேட்க முடியாது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையுமே இதுக்காகவே ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை நியமிக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் நீங்கள் கேட்குற பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட்க்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி அப்ளை பண்ணலாம். ஆனால் லெட்டரில் உங்களோட நேம், உங்களோட கான்டாக்ட், உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். கேட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஃபீஸ் 10 rupees பே பண்ணணும். நீங்கள் இதை போஸ்டல் ஆர்டராக பே பண்ணலாம், இல்லை கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பாக பே பண்ணலாம். அண்ட் இப்போ ஆன்லைன் காலகட்டம்ன்றதுனால நீங்கள் ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணலாம் இன்ஃபர்மேஷன் கேட்டு. அண்ட் அதுக்கு ஆன்லைன்லேயே கூட பேமெண்ட் பண்ணலாம். இப்போது இதுக்கான கால அவகாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வித்தின் 30 days 30 நாளுக்குள்ளே அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்கலனாலோ, இல்லை அவங்க 30 daysக்குள்ளே கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைனாலோ, நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்பீல் போகலாம். ஃபர்ஸ்ட் அப்பலேட் அத்தாரிட்டி கிட்ட ஃபர்ஸ்ட் அப்பீல் போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் போய் அதுலேருந்து வர டிசிஷனும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்னா செகண்ட் அப்பீலும் போகலாம் நீங்கள். ஸோ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பற்றி பப்ளிக்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.